லோன் இந்த வார்த்தையை கேட்காத ஆள் யாருமே இருக்க மாட்டோம். பண தேவை இருக்கிற எல்லாரோட லைஃப்லயும் லோன், இஎம்ஐ, டியூ டேட், கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர், ரீபேமெண்ட், இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல்னு பல வார்த்தைகள் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேக்குற மாதிரி டெய்லி யூஸ் பண்ற வார்த்தைகளா மாறிடுச்சு. உண்மையான நண்பனை ஆபத்துல அறி. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும்னு பாட்டு பழமொழி எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும். லோன் ரெஃபரன்ஸ் காலுக்கு உன் நம்பர் கொடுக்குவான்னு கேட்டா பேக் அடிச்சிருவாங்க. பைக் லோன், கார் லோன், ஹவுசிங் லோன், கோல்ட் லோன், பர்சனல் லோன், இப்படி உங்களுக்கு எந்த வித லோன் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு 10 ஸ்டெப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல லோன் எடுக்கும் போதே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா படிக்கணும். சின்ன வரிகளை விட்டா கூட அது நமக்கு வட்டியா மாறி எக்ஸ்ட்ரா நிறைய குட்டியா போட்டு நம்ம அதிக பணம் கட்டுற மாதிரி ஆயிரும். லோன் பீரியட் என்னன்றதுல தெளிவா இருக்கணும். ஃபோர்க்ளோஷர் பண்ண எதுவும் கண்டிஷன்ஸ் இருக்கான்னு கேள்விகள் நிறைய கேட்டு லோன் எடுத்திருக்கணும். சில லோன் கொடுக்கிற பேங்க்ஸ்ல ஃபோர்க்ளோஷர்ஸ் சார்ஜஸ் அண்ட் பெனால்டிஸ்லாம் இருக்கும். ஒருவேளை நீங்க முன்கூட்டியே பணம் செலுத்தி லோன் க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா டைரக்டா பணத்தை எடுத்துக்கிட்டு பேங்க் போகாம அதுக்கு முன்னாடியே தெளிவா போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு லோன் தான் இருக்குன்னா அதை அடைக்க இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகும்னு ஒரு கணக்கெடுங்க. அதை எடுத்த அப்புறம் உங்க வீட்ல 2 பேர் ஏர்ன் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவு ஒருத்தர் சம்பளத்தை லோன் அடைக்க பயன்படுத்துங்க. ஒரு ஆள் சம்பளத்திலேயே குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்துங்க. உங்களுக்கு பல லோன்கள் இருக்குன்னா அத அதிக வட்டியில இருந்து கம்மி வட்டியா வர்ற மாதிரி வரிசைப்படுத்துங்க. எந்த லோனுக்கு அதிக வட்டி கொடுக்கறீங்களோ அதுக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுத்து பணம் கட்டினா லோனுக்கு கூட அமௌண்ட் போறத குறைக்கலாம். அடுத்து கார் லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன் நிறைய இருந்தா அத பணத்தோட அளவுபடி 5 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம்னு வரிசைப்படுத்துங்க. எதுக்கு கம்மியான பணம் செலுத்த வேண்டியது இருக்குன்னு பார்த்து சீக்கிரமா லோன் அடைச்சா ஒரு லோன் முடிஞ்சதுன்ற நிம்மதியும் கிடைக்கும். பாபநாசம் படத்துல கமல் பஸ் டிக்கெட் முதற்கொண்டு சேர்த்து வைப்பாரு. அத பார்த்த சில பேருக்கு சிரிப்பு கூட வந்திருக்கும். ஆனா கடன் விஷயத்துல அத நாம கடைபிடிக்கணும். ஒவ்வொரு டைமும் லோன் இஎம்ஐ கட்டும் போது அதுக்கான ப்ரூஃப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். திடீர்னு உங்களுக்கு இன்கிரிமெண்ட், போனஸ் இது மாதிரியான பல்க் அமௌண்ட் கிடைக்குதுன்னா அதை வச்சு உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன லோன் எல்லாம் முதல்ல அடைங்க. அப்போ பண்டிகையெல்லாம் கொண்டாடக்கூடாதா அப்படின்னா சிம்பிளா பண்ணுங்க. லோன் முடிஞ்சு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்களோட கடின உழைப்பால, சிக்கனத்தால இன்னைக்கு உங்க லோன் அடைக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நாம கொடுத்தோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுங்க. பணம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிருங்க. அடுத்து ஒன்னு லோன் எல்லாம் அசல் வட்டின்னு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் பேங்க் கிட்ட இருந்து நிச்சயமா வாங்கிருங்க. முழுசா உங்க கடன் எல்லாம் முடிஞ்சதுன்னு விவரம் தெரியாம பலர் இத வாங்கறதே கிடையாது. கடைசியா லோன் முடிஞ்சதுன்னு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு முன்னாடி உங்க சிபில் ஸ்கோர் ஆர் கிரெடிட் ரெக்கார்ட் செக் பண்ணுங்க. அதுல லோன் க்ளோஸ்ட் ஆர் பெய்ட் இன் ஃபுல்னு வரணும். அப்பதான் உங்க லோன் பயணம் மொத்தமா முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். இந்த வழிகளை ஃபாலோ பண்ணினா உங்க லோனை சீக்கிரமா முடிக்கலாம். கடைசியா ஒன்னு சொல்லணும்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும். பணம் தேவைதான். தேவைக்கு அதிகமா ஆசை வரும்போதுதான் கடனாளி ஆகிறோம். அளவான செலவு வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சூரியன் எக்ஸ்பிளைன்ஸை லைக், ஷேர், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.